தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று போற்றப்படும் நம் தமிழ் மொழி. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் போற்றினார். செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கங்களை கூறி இங்கு அமர்ந்திருக்கும் சபையோருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, எனது பேர் கிருஷ்ணிகா சுரேஷ்குமார். நான் வாய்மையின் மேன்மை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். வாயிலிருந்து பெறப்படும் தூய்மை தன்மை வாய்மை எனப்படும். உண்மை பேசுதலே வாய்மையாகும். வாய்மை அழியாதது, என்றென்றும் நிலைத்திருப்பது, எல்லோராலும் விரும்பப்படுவது. வாய்மையால் நேர்மை வளரும். நேர்மை நம்மை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். எத்தனை துன்பத் துயரங்களை எதிர்கொண்டாலும் வாய்மை தவறாது வாழும் வாழ்வே நமக்கு புகழை தரும். வாய்மை ஒருவனை நல்லவனாக்குகின்றது. நல்லவன் என்ற பெருமை அவனுக்கு மட்டுமா? இல்லை இல்லை, அவனது பெற்றோர், குடும்பம், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று அனைவருக்கும் பெருமை சேர்க்கின்றது. வாய்மையின் மேன்மை பற்றி திருவள்ளுவர் வாய்மை என்னும் அதிகாரத்தில் எடுத்து கூறியுள்ளார். உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவன் தன் மனதிற்கு நேர்மையாய் பொய் பேசாது வாய்மையின் வழி ஒழுகுவானாயின் அவன் உலகில் வாழும் எல்லோராலும் போற்றப்படுவான். வாய்மையின் வழி நடந்தால் அந்த நீண்ட காலத்திற்கு புகழையும் பெருமையையும் தரக்கூடியது. உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கு நிலையொளி உண்டாகும் என்கிறார் பாரதியார். பொய் சொன்ன வாய்க்கு பொறியும் கிடையாது என்கிறது தமிழ் பழமொழி. புகழ் செய்யும் பொய்யா விளக்கு என்கிறது நான்மணிக்கடிகள். இவையெல்லாம் வாய்மையின் மேன்மை பற்றி நமக்கு நன்கு எடுத்து கூறுகின்றன. மாணவர்களாகிய நாம் எல்லோரும் வாய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். வாய்மை இல்லாத வாழ்க்கை அடித்தளம் இல்லாத கட்டடத்தை போன்று ஆபத்தானது. எனவே நாம் வாய்மையின் வழி செல்ல உறுதி கொள்வோம். வாழ்வில் மேன்மை அடைவோம். வாய்மையை வெல்லும் என கூறி விடை பெறுகின்றோம். உண்மை உரைத்தே உலகினர் வாழ்ந்து உயர்ந்த உள்ளம் உணர்ந்தன உணர்த்து. நன்றி, வணக்கம்.